சில உபத்திரவங்கள் தேவன் எதுக்காக வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 27 8ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 27 8ஆம் வசனம். தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனோட வழக்காடுகிறேன். கொண்டல் காற்றடிக்கிற நாளிலே தம்முடைய கடுங்காற்றினால் அதை விலக்கி விடுகிறார். 9ஆம் வசனம். ஆகையால் அதனால் எதினால் அந்த கடுங்காற்றினால் எதினால் அந்த கடுங்காற்றினால் அந்த கொன்றல் காற்றினால் கடுங்காற்றினால் அந்த உபத்திரவத்தினால் அந்த பாடுகளினால் துன்பத்தினால் யாக்கோபின் அக்கிரமம் நிர்க்கிரகம் பண்ணப்படும். தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளும் இனி நிற்காதபடிக்கு அவர்கள் பலிபீடங்களின் கல்லுகள் எல்லாம் நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கல்லுகளாகிவிடும் போது அவருடைய பாவத்தை அவர் அகற்றுவார் என்பதே அதனால் உண்டாகும் பலன். எதினால் உண்டாகும் பலன் என்ன பலன்? அதனால் அந்த கொண்டல் காற்றினால் அந்த கடுங்காற்றினால் அந்த உபத்திரவத்தினால் உண்டான பலன் என்ன அப்படின்னா, பாவம் அகற்றுவார். யாக்கோபின் அக்கிரமம் நிர்க்கிரகம் பண்ணப்படும். எஸ், சில விஷயங்கள்கிட்ட பாவம் இருக்கும். சில விஷயங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில சில பாவங்கள் இருக்கும். சில தேவங்கள் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, தேவன் சில வேளைகளில் சிக்ஷிக்க வேண்டியதா இருக்கு. சில கொண்டல் காற்று அடிக்க வேண்டியதா இருக்கு. யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும், அவன் செய்யற ஏதோ ஒரு பாவம், ஒரு அக்கிரமம், அவனுடைய செய்கையை விட்டு நீங்கவும், அவனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். எப்படி? முதல்ல 16ஆம் வசனத்துல சொப்பனத்துல வெளிப்படுத்துகிறாராம். ஓகே, அடுத்தது அவன் அதுல உணர்வு அடைஞ்சிருக்கணும். அது உணர்வு அடையல அப்படின்னு தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா, 19ஆம் வசனம். அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். அவன் ஜீவன் அப்பம் ருசிகரமான போஜனத்தை அரோசிக்கும். அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. என்ன பண்றார் அப்படின்னா, இங்க வாசிக்கிறோம் 28ஆம் வசனத்தில், என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளெல்லாம் அவனிடத்தில் எத்தனை முறை பாருங்க, பைபிள் பாத்தீங்களா? எத்தனை முறை? ஒரு முறை தான் போட்டிருக்கா? எத்தனை முறை? பல முறை. அவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, சகல விதமான ஏதாவது ஒரு நோவு, ஏதாவது ஒரு வாதை, ஏதாவது ஒரு தண்டனை, இது தேவனுடைய வழியே கிடையாது. தேவனுடைய ஃபர்ஸ்ட் பெஸ்ட் அது கிடையாது. தேவன் நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சில விஷயங்களை பேசி உணர்த்தி, உன்னை நீ நியாயம் தீர்த்துக்க, இந்த விஷயத்துல நீ இப்படி பணத்துக்கு பின்னால போயிட்டு இருக்க, நீ பணத்துக்கு பின்னால போற, பணம் தான் உனக்கு காட், நான் உனக்கு காட் இல்ல, நீ உலக மகிமைக்கு பின்னால போற, பணத்துக்கு பின்னால போற, வேண்டாம், மனம் திரும்பு அப்படிங்கிறார். நாம் நல்லா கொளுத்து இருக்கோம், நல்ல பெலன்லாம் இருக்கு, நல்ல பெலன், நல்லா போறது என்ன, வர்றது என்ன, யோசிக்கிறது என்ன, செய்யறது என்ன, நல்ல திடமா இருக்கிறோம். ஓகே, நான் சொன்ன நீ கேட்க மாட்டேங்கிற. ஓகே, நான் உன்னோடு கூட நான் பேச விரும்புறேன். என்ன செய்ய வைக்கிறாருன்னா, படுக்கையில உட்கார வச்சுறார். படுக்கையில போட்டு இப்ப பேசுறார். பிரியமானவர்களே, எப்ப நாம் படுக்கையில இருந்தாலும் சரி, இந்த டயத்துல உங்களுக்கு சொல்றேன், ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், ஏசாயா 26 16ஆம் வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16. கர்த்தாவே, அதுக்கு அடுத்த அதிகாரத்துல தான் 27 நம்ம வாசிச்சோம். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். நெருக்கடி இல்லைன்னா தேட மாட்டோம்.
நம்மளுடைய சுவாபம் அப்படி மாதிரி சுவாபம். யோனாவுடைய புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம், எல்லாரும் ஜாலியா போயிட்டு இருக்காங்க, எல்லாம் கடல் யாத்திரை போயிட்டு இருக்க, எல்லாம் ஜாலியா போயிட்டு இருக்காங்க கடல் யாத்திரை. யாராவது தேவனை நோக்கி அவரவர்கள் தங்கள் தேவனை நோக்கி யாராவது தேடினாங்களா? சொல்லுங்க, யாராவது தேடினாங்களா? எல்லாம் துதிச்சாங்களா? ஜெபம் பண்ணாங்களா? தேவனை எல்லாம் அவங்களுடைய கற்பனை, டிராவல், அந்த கடல் யாத்திரை, அந்த கடலை பார்க்கறது, அதனோட ரசிக்கிறது, போறது வர்றது, இன்னும் போய் நம்ம இறங்கி இந்த தேசத்துல போய் இறங்கி என்னென்னலாம் செய்ய போறோங்கிற பிளான்ல போயிட்டே இருக்காங்க. தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு பெரும் காற்றை அனுப்பிச்சு கடலை என்ன செஞ்சிட்டாருன்னா, ஒரு கொந்தளிப்பு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என்ன நடந்தது சொல்லுங்க? எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களா? என்ன செஞ்சிருந்தாங்க சொல்லுங்க? எல்லாரும் தங்கள் தேவனை என்ன செய்தார்கள்? தேடினார்கள். அதன் மத்தியில ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தான் பாருங்க, அந்த பெரிய ஆளுங்க. யாரு போனா? நல்ல அயர்ந்த நித்திரையில இருந்தான் பாருங்க. இருக்க முடியுமா? எஸ். தேவ சித்தத்துக்கு விலகி இருந்து, நல்லா கவனிங்க, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி, சபையிலிருந்து விலகி, தேவ சித்தத்திற்கு விலகி, சபையில விட்டு விலகி, நல்ல கூலா சமாதானமா சாப்பிட்டு நல்ல நிம்மதியா பொழப்பு நடத்த முடியுமான்னு கேட்டா எஸ். அன்னைக்கு யோனா கிடையாது, இன்னும் நம்ம மத்தியில சபை விட்டு வெளியில போய் நல்ல கூலா they are living நீட்டா தூங்குறாங்க பாரு. தேவ சமூகத்தை விட்டு ஆண்டவர் போக சொன்னது இப்படி, நான் இப்படி போவேன். தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு தேவ சித்தத்துக்கு புறம்பாய் போய் ஒரு மனுஷன் நல்லா நான் கரெக்டா இருக்கேன், அவன் நினைச்சுக்குவான் நான் கரெக்டா இருக்கேன், நான் போற வழி கரெக்டு, நான் நிம்மதியா இருக்கேன், திருப்தியா இருக்கேன் அப்படின்னு. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னு ஒரு உழுக்க வேண்டியதா இருக்கும். ஒரு உழுக்கி மறுபடியும் யோனாவை திருப்பி கொண்டு வர வேண்டியதா இருக்கும். என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னா, ஒரு கடல் கொந்தளிப்பு வர வேண்டியதா இருக்கு, ஒரு உபத்திரம் வர வேண்டியதா இருக்கு, கப்பலை பிடிச்சு உழுக்க வேண்டியதா இருக்கு, அப்புறம் கதற வேண்டியதா இருக்கு, அப்புறம் ஒரு பெரிய மீன் ஆயத்தப்படுத்த வேண்டியதா இருக்கு, அந்த மீன் வயிற்றுக்குள்ளார போக வேண்டியதா இருக்கு. அது 3 நாள் போய் உள்ளார அந்த குடலுக்குள்ளாக அந்த பெரிய திமிங்கலத்தினுடைய வாயில உள்ளார போய் அகப்பட்டு அதனுடைய எரிபந்தத்தை போல அதில் இருக்கக்கூடிய அமிலங்கள் போக்குவரத்து எல்லாம் சுரந்து இருந்து எல்லாம் கண்ணாப்புன்னும் ஆய் கத்தி கொதறி கூப்பாடு போட்டு மனம் திரும்பி மறுபடியும் வெளியில வந்து கக்க வேண்டியதா இருக்கு. எதுக்கு இந்த உபத்திரம்? வழி தப்பி போய். ஏப்பா, வேதத்துல எவ்வளவு காரியங்களை நான் பார்க்கிறோம், எவ்வளவு காரியங்களை. தேவன் சிச்சை தேவை. 16 வசனத்துல, கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய சிச்சை உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் என்ன வேண்டுதல்? அந்த வேண்டுதலுக்கு பேர் என்ன வேண்டுதல்? அந்தரங்க வேண்டுதல், சீக்ரெட் பிரேயர். அது யாரும் சொல்ல மாட்டாங்க, எல்டர்ஸ் கூட வந்து உங்களை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, அது என்ன, உங்களுக்கு தேவனுக்கு தான் தெரியும், உங்களுக்கும் தேவனுக்கு தான் தெரியும். நான் ஒரு படுக்கையில கிடக்கிறப்ப, நான் ஒரு படுக்கையில இருக்கும் பொழுது, நான் ஒரு நோவினால் நான் வாதிக்கப்படும் பொழுது, ஒரு சிக்ஷை இருக்கும் பொழுது, நாம் செய்ய வேண்டிய காரியம் ஏசாயா 26:16, அந்தரங்க வேண்டுதல் செய்யணும். அப்படின்னா, லார்ட் ஷோ மீ, என்னை எனக்கு காண்பிங்க, என்னோடு பேசுங்க. உமக்கு இது விளையாட்டு கிடையாது. என்ன படுக்க போட்டு, என்ன பெட்ல போட்டு படுக்க வச்சு, என்ன வாதையினாலையும் எலும்புகளினால் அகோர நோவினால் தண்டிக்கப்படுறது உமக்கு ஒன்றும் விளையாட்டு கிடையாது. அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. எனக்கு காண்பிச்சிருங்க, என்னுடைய மீறுதல் என்னன்னு காண்பிங்க, என்னுடைய செய்கை. அந்த வாசிப்போம் மறுபடியும். யோபுவின் புஸ்தகம் 33, யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மனுஷன் தன்னுடைய செய்கை விட்டு நீங்கவும், தான் போற போக்கில இருந்து நீங்க, தான் வழியை திருத்திக்க, அவனுடைய பெருமை அடங்க, அவனுடைய பணாசை அடங்க, தன்னுடைய காரியம் உலக நாட்டம், மோக நாட்டம், சிற்றின்ப நாட்டம், உலக நாட்டம், பண நாட்டம், பெருமை நாட்டம், இந்த செய்கையில இருந்த எல்லாம் அவனுடைய பெருமை அடங்கும்படிக்கு, அவன் மனம் திரும்பும்படிக்கு, லார்ட் ஷோ மீ, என காண்பிங்க. இவைகளெல்லாம் இருதயத்தில் நான் வைப்போம். அப்ப அந்த ஏசாயா 27 நாம் எப்படி வாசிச்சோம்? ஏசாயா 27:9 வசனம்.
அதனால் அந்த சிக்ஷையினால், அந்த உபத்திரவத்தினால், அந்த பாடுகளினால், அந்த கடுங்காற்றினால் என்ன ஆகுது அப்படின்னா, யாக்கோபின் அக்கிரமம் அல்லது அவருடைய பாவம் அகற்றுவார் என்பதே அதனால் உண்டாகும் பலன். சொல்லுவோம். நாம் எத்தனை பர்பஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வழி தவறி போயிருந்தேன், உபத்திரவப்பட்ட என்ன செஞ்சுட்டேன், நம்முடைய வார்த்தையை காத்து நடந்தினேன், தேவனிடத்தில் திரும்பினேன். இரண்டாவது காரியம், நான் என்றைக்கு என்னவா இருக்கும்படிக்கு, மனத்தாழ்மையா என்னை நான் உயர்த்தாதபடிக்கு நான் மனத்தாழ்மையா இருக்கும்படிக்கு. மூன்றாவது காரியம், நான் அதிக என்ன செய்யும்படிக்கு, கனிகளை கொடுக்கும்படி தேவன் நம்மளை என்ன செய்யறார், சிட்சிக்கிறார், சுத்திகரிக்கிறார், பாடுகளை அனுமதிக்கிறார். நான்காவது, நம்மிடத்தில் உள்ளதான பாவம் எல்லாம் என்ன செய்யும்படிக்கு, நிவர்த்தி ஆகும்படி, அக்கிரமம் நீங்கும்படி. ஓகே, ஒரு சில 1-2 வசனத்தை மட்டும் சொல்றேன், வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அருமையான வசனம். இங்க நான் வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் அவரை அறியணும், அடுத்தது அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை நான் அறியணும், அடுத்தது அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும். என்னென்னலாம் பாருங்க, எதெல்லாம் அறியணுமா, நான் அவரை அறியணும், ஒண்ணு, அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை அறியணும், அடுத்தது அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை என்ன செய்யணும், நான் அறியணும், அடுத்தது அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகணும். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, பாடுகளின் ஐக்கியம். என்னங்க, எதுல ஐக்கியம், பாடுகளின். நமக்கு வரக்கூடியதான பாடுகள்ல சில விஷயங்கள் எல்லாம், அதுக்கு சில முகாந்திரங்கள்லாம் இருக்காது, சில பாடுகள்லாம் கூட இருக்கும். அந்த பாடுகளினோடே இருக்கும் பொழுது நாம் யாரை அறிவதற்கா சொல்லுங்க, அந்த பாடுகளினோட நாம் யாரை அறிவதற்கு பாருங்க, யாரை அறியணுமா, இயேசுவை. இயேசுவை அறிவதற்கும், இயேசுவை எப்படி அறிய முடியாது அப்படின்னா, குஷி லைஃப் வாழ்தெல்லாம் முடியாது. நல்ல குஷி லைஃப், நல்ல சொகுசான கம்ஃபர்டபுளான லைஃப்ல வாழ்கிறவர்களுக்கும் அவர்கள் அறிவதை பார்க்கிலும் அவர்களுக்கெல்லாம் நாலேஜா தான் இருக்கும். யார் யாரெல்லாம் பாடுகளுக்குள்ள கடந்து போறாங்களோ, பாடுகள் யாருக்கெல்லாம் பாடுகள் இருக்கும், புருஷன் மூலமாய், மனைவி மூலமாய், பிள்ளைகள் மூலமாய், அந்த பாடுகளினுடைய கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன செய்ய முடியும்னா ஐக்கிய முடியும், அவரை நாம் பார்க்க முடியும். ஆண்டவரே, நீங்களும் பாடுபட்டீங்க, என்னை போல நீங்களும் இந்த பூமியில பாடுபட்டீங்க. நாசரேத்துள்ள 30 வருஷம் உங்களுடைய ரட்சிக்கப்படாத அவிசுவாசமான உங்களுடைய சகோதரர்கள் மத்தியில நீங்க பாடுபட்டீங்க, நிந்திக்கப்பட்டீங்க, வேற்று மனுஷனை போல பாடப்பட்டீங்க. 3.5 வருஷம் உங்களுடைய சீஷர்கள் விசேஷமாய், யாரால அப்படின்னா யூதாஸ்னால, பரிசேயர்களால, நியாயசாஸ்திரிகளால் அவருக்கு இருந்த நெருக்கடி, போராட்டம், பாடு அப்படியே இருந்தார். சோ இவ்வளவு பாடுகளின் மத்தியில தான் பிரியமானவர்களே, இந்த பாடுகளோட கூட தான் நாம் அவரோடு கூட என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஐக்கியப்பட முடியும். அது மேன்மையான விஷயம், அதெல்லாம் மேன்மை. எல்லா பாடுகளுக்கும் பாவம் 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 பார்த்து நம்மளை சுத்திகரிப்போம், பாவம் இருக்கா நம்மளை பார்ப்போம், நம்ம தாழ்மையா இருப்போம், எல்லாம் ரைட்டு தான். ஆனாலும் இங்க ஒரு வார்த்தை பவுல் சொல்றாரு, பாடுகளின் ஐக்கியம். எல்லா பாடுகளுக்கும் பாவம்னே சொல்ல முடியாது. சில பாடுகள் உபத்திரவங்களோடு கூட எதுக்கு அப்படின்னா to know him. சில பாடுகளோடு இருக்கணும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நாம் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவரை போல ஒரு மகிமையை நாம் சுதந்திரிப்பதற்காக. இன்னொரு காரியத்தை சொல்லி நாம் முடிப்போம். 2 கொரிந்தியர் 4:17, இது இன்னொரு பர்பஸ். காணப்படுகிறவைகளை என்னது அல்ல, காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு நம்மளுடைய உபத்திரவங்களை என்னவா சொல்லுங்க பார்ப்போம், அதிசீக்கிரத்தில், சீக்கிரம் இல்ல, எப்படியா, அதிசீக்கிரத்தில் நீங்கும் என்ன உபத்திரவம், லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை என்னது உண்டாக்குறது. இதுதான் நமக்கு கனமகிமை உண்டாக்குதான் உபத்திரவங்கள். உபத்திரவத்தை சொல்லும் பொழுது வேதம் எப்படி சொல்லுது பாருங்க, அதிசீக்கிரம் நீங்கக்கூடியது லேசானது. அதிசீக்கிரத்தில் நீங்கக்கூடியது லேசானது நம்மளுடைய உபத்திரவங்கள். அது நமக்கு என்னத்தை உண்டு பண்ணி கொடுக்குது அப்படின்னா, அதிகமான நித்திய நல்ல வெயிட்டான, அதிகமான நித்தியமான
கனமான வெயிட்டான மகிமை நமக்கு என்னது? சோ அந்த மகிமையை நாம் என்ன செய்வதற்கு? இயேசுவை போல மாறுவதற்கு, இயேசுவை போல மாறுவதற்கு, பிரைஸ் தி லார்ட், இயேசுனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு அந்த உபத்திரவங்கள் தான் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு உண்டு பண்ணி கொடுக்குது. உபத்திரவங்களை அப்படியே நம்ம ஏதாவது மாத்திக்கணும் அப்படின்னா உபத்திரவங்களை மகிமையா மாத்திக்கணும். வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. we should not waste our afflictions. வேஸ்ட் பண்ணக்கூடாது. உபத்திரவங்களை வேஸ்ட் பண்றோம். நாம் நிறைய உபத்திரவங்களை கடந்த நாட்கள்ல வேஸ்ட் பண்ணிட்டோம். அதுதான் நமக்கு மகிமையை உண்டாக்கி தரப்போகுது. நான் அடிக்கடி சொல்றதுதான் இந்த உதாரணத்தை நான் சொல்றேன். ஒரு ஃபேமிலியில இன்வெர்டர் இருக்கு, ஒரு ஃபேமிலியில இன்வெர்டர் இல்ல. ஒரு ஃபேமிலியில இன்வெர்டர் உண்டு, ஒரு ஃபேமிலியில இன்வெர்டர் இல்ல. இன்வெர்டர் உள்ள ஃபேமிலிக்கு கரண்ட் வந்துச்சா கரண்ட் போனுச்சா தெரியாது. எல்லாமே லைட் எரியுது, ஃபேன் இருக்கு, கொசு கிடையாது, கொசுக்கடி கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. அது வருது, அது போகுது, அவன் பாட்டுக்கு சவுசா இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்வெர்டர் இல்லாதவனுடைய குடும்பத்தில் அடிக்கடி கரண்ட் கட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்க. இப்ப ராத்திரி நேரத்துல என்ன அப்படின்னா முதல்ல இருட்டு, ஒளி இல்லை, வெளிச்சம் இல்லை, ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது காத்து இல்லை, ஃபேன் இல்லை, வேர்க்குது. அடுத்தது கொசு தொல்லை இருக்கு. பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பயம், சின்ன பிள்ளைகளுக்கு பயம், இருட்டை கண்டா பயம். சரி, இப்ப யார் பரிசுத்தமாகிறதற்கு யாருக்கு அதிக வாய்ப்பு உண்டு அப்படிங்கறது நீங்க தான் சொல்லணும். இன்வெர்டர் உள்ளவனுக்கா இன்வெர்டர் இல்லாதவனுக்கு பரிசுத்தமாகிறதுக்கு அதிக வாய்ப்பா? இன்வெர்டர் இல்லாதவனுக்கு. ஏன்னா அவனுக்கு என்னவே கிடையாது. இன்வெர்டர் உள்ளவனுக்கு என்னவே இல்லை. என்ன கரெக்ட் சொல்லுங்க? சோதனையே கிடையாது அவனுக்கு. சோதனை இல்லை, அவன் டெம்டேஷனே இல்லை, அவனுக்கு சோதிக்கப்படவே இல்லை, அவனுக்கு சோதிக்கப்படவே இல்லை. இவனுக்கு சோதனை இருந்துச்சு. இப்ப இந்த சோதனை அத்தனையும் நான் சொல்ற சின்ன உதாரணம், இது அத்தனையும் என்னவோ மாத்திக்கணும். சொல்லுங்க, என்னவோ மாத்தணும்? உபத்திரவங்களே என்னவோ மாத்திக்கணும், மகிமையாய் மாற்றிக்கொள்ளணும், மகிமையா மாற்றிக்கொள்ளணும். அந்த இடத்துல முறுமுறுக்கிறதுக்கு வரும், குறை சொல்ல வரும். மனைவியானவள் சொல்லியிருப்பா, எவ்வளோ நாளா சொல்லிட்டு இருக்கேன், இன்வெர்டர் வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க 16,000 ரூபாய்க்கு 18,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கிட்டு இருக்கீங்க. உனக்கு இப்ப அந்த ராத்திரில உனக்கு இப்ப இன்வெர்டர் தான் உனக்கு, இது என் மொபைல் தான் உனக்கு பிரச்சனையா? இந்த மொபைல் தான் பிரச்சனையா? நேரம் பார்த்தா நீ சொல்ற அப்படின்னு இப்ப 2 பேருக்கு என்ன நடக்குது? இப்ப 10-11 மணிக்கு என்ன நடக்குது? இப்ப வாக்குவாதம், சண்டை, முறுமுறுப்பு, பிள்ளைகளுடைய வாயில முறுமுறுப்பு. அப்படின்னா அத்தனையும் என்ன செஞ்சிட்டாங்க? வியர்த்தனமாக்கி விட்டார்கள். சோதனைகளை வியர்த்தனமாக்கி விட்டார்கள். உபத்திரவங்களை மகிமையாய் மாற்றிக்கொள்ள. சில இடத்துல மனைவி இருக்கலாம், நீங்க இன்வெர்டர் நான் சொல்றேன். சில இடத்துல வித்தியாசமான புருஷர்கள், வித்தியாசமான மனைவிமார்கள். சில புருஷர்களுக்கு சில மனைவிமார்கள் மரியாதையை கொடுக்கறது கிடையாது. சில குடும்பங்களில் சில புருஷர்களுக்கு சில மனைவிமார்கள் மரியாதையை கொடுக்கறது கிடையாது. ஓகே, சில புருஷர்களுக்கு நல்ல மனைவிமார்கள் நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடக்கிறாங்க. அதிகமா பரிசுத்தமாகிறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கு? சொல்லுங்க, எந்த மனைவியின் மூலமாய்? மரியாதை கொடுக்காத மனைவிமார்கள் தான் அந்த புருஷன் என்ன செய்யறான்னு அதிகமாய் சோதிக்கப்படுகிறான். சில அப்படியே இப்படி மாத்தி சொன்னோன்னு வச்சுங்க, சில புருஷர்கள் தன் மனைவிமார்கள் இன்னும் கை நீட்டுகிறவர்கள், அடிக்கிறவர்கள், கரிசன் இல்லாதவர்கள், அன்பு கூறாத புருஷமார்கள். சிலர் தாங்குன்னு தாங்குவாங்க, சிலர் தாங்குவாங்க. சில மனைவிமார்களே சில புருஷர்கள் தாங்குவாங்க, சிலர் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இப்ப யாராலதான் அதிகமான பரிசுத்தம்? சொல்லுங்க, யாரால? ஆனால் காரியம் என்ன நடக்குது அப்படின்னா வேஸ்ட் பண்ணிடுறாங்க, காரியத்தை வேஸ்ட் பண்ணி விடுகிறார்கள். உபத்திரவங்கள் தான் நம்மளை என்ன செய்யும்? தேவனுடைய மகிமையை நாம் சுதந்திரிக்க வைக்கும். ஜான் வெஸ்லியினுடைய மனைவி, அவர் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் அவங்களை குறித்து நிறைய சொல்றாங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரி கிடையாது, சரியான முரட்டாட்டமும் சிக்கலும் பிரச்சனைகளும். ஆனால் அந்த மனைவி மூலமாய் வந்ததான எல்லா சோதனைகளையும் அப்படியே என்ன மாத்திக்கிட்டார்? சொல்லுங்க,
பரிசுத்த மகிமை ஆக்கிட்டார். அதனாலதான் பரிசுத்த ஜாம்பவானா இருக்கிறார். பரிசுத்த ஜாம்பவான். அவமானப்படுத்துறது என்ன, இலக்காரமா நடத்துறது என்ன, அவர் கேவலப்படுத்தி நடத்துறது என்ன, மனைவியின் இடத்துல கசந்து கொள்ளாதபடிக்கு அந்த உபத்திரவங்கள் மனைவி மூலமாய் வருகிற அந்த உபத்திரவங்களை எல்லாம் என்னவா மாத்திட்டார்னா மகிமையாய் மாற்றிக்கொண்டார். திஸ் இஸ் கிறிஸ்டியானிட்டி. திஸ் இஸ் கிறிஸ்டியானிட்டி. இதான் கிறிஸ்தவம். உபத்திரவங்களை அது வேதம் சொல்லுது. அதிசீக்கிரமாய் நீங்கள் லேசான உபத்திரவங்களை கொண்டு நாம் என்ன மாத்திக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினால் அவ்வளவும் அதிகமான நித்திய கன மகிமையாய் நாம் மாற்றப்படும். அதுக்குதான் தேவன் என்ன செய்றார், நமக்கு இந்த பாடுகளை நமக்கு அனுமதிக்கிறார். சோ பாடுகளில் நாம் என்ன செய்ய வேண்டாம், we should not waste our afflictions. உபத்திரவங்களை நாம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். முறுமுறுத்து குறை சொல்லி நியாயம் தீர்த்து நம்மை வேஸ்ட் பண்ணாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. இவைகளெல்லாம் பிரியமானவர்களே இருதயத்தில் நாம் வைப்போம். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆவியானவர் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவ பக்திக்குரியவர்களாய் நாம் நடப்போமானால் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு பிரியமானவர்களே. அது பொருளாதார ரீதியில இருக்கலாம், அது மனுஷர் மூலமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பலவிதமான நெருக்கங்கள் இடுக்கண்களா இருக்கலாம், நிந்தை அவமானமா இருக்கலாம். அது மத்தியில எல்லாம் நாம் நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குறது என்பதை அறிந்து எல்லாவற்றிலும் நாம் தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம்.